பக்தரின் போஜனத்தில் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை. மந்திராலயத்திலே ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மூல பிருந்தாவனம் எவ்வளவு விசேஷமோ, ஸ்ரீ மூலராமர் பூஜை எவ்வளவு விசேஷமோ அவ்வளவு விசேஷமானது அங்கு நடைபெறும் அன்னதானம். ஏகாதசி தவிர்த்த மற்ற எல்லா நாட்களிலும் மந்திராலயத்திலே வருகின்ற எல்லோருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரின் தீர்த்த பிரசாதம் நிச்சயம் உண்டு. ஸ்ரீ ராகவேந்திரருக்கு நைவேத்தியம் செய்யப்படும் எல்லா நாட்களிலும் பக்தர்களுக்கும் வயிறார போஜனம் உண்டு. ஸ்ரீ ராகவேந்திரர் பூர்வாசிரமத்தில் வெங்கடநாதராய் இருந்தபோது அவர் பட்ட கஷ்டங்கள் ஒன்றா இரண்டா? தான் மட்டும் வாடினாலும் பரவாயில்லை, அவரோடு கூட அவரின் தர்ம பத்னியும் அன்பு மகன் லக்ஷ்மி நாராயணனும் எவ்வளவு இன்னல்களை அனுபவித்திருக்கிறார்கள். மந்திராலயத்திலே தற்போது ஏகாதசி தினம் மட்டும்தான் நைவேத்தியம் இல்லை. ஆனால் வெங்கடநாதராய் இருந்தபோது வாரத்தில் பல நாட்கள் ஏகாதசியாகத்தானே கழிந்தன. வெறும் துளசி தீர்த்தம் தானே அவர்களின் பசியை போக்கி வந்தது. அந்த கஷ்டம், அந்த பசி பிணி தன்னை நாடி வருவோர்க்கு இருக்கக்கூடாது என்று ஸ்ரீ ராகவேந்திரர் பணித்ததற்கேற்ப அவரது பீடத்திலே கொலுவீற்று வரும் அனைத்து பீடாதிபதிகளும் அதை ஸ்ரத்தையாக செய்து வருகிறார்கள். ரதோற்சவம் போன்ற இன்ன பிற சேவைகள் செய்வோர்க்கு மட்டும் அன்னதானம் அளித்தால் போதுமானது என்று கூட ஒரு முறை ஸ்ரீமடத்திற்கு எடுத்து சொல்லப்பட்டது. ஆனால் ஸ்ரீகள் அதை ஏற்கவில்லை. பக்தர்களின் பசிப்பிணியை போக்குவதற்காக அல்ல இந்த அன்னதானம். ஒருவேளை உணவு கிடைக்கிறதே என்பதற்காகவா நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் மந்திராலயத்திற்கு வருகிறார்கள்? அதற்காகவா ரயிலுக்கும் பஸ்ஸுக்கும் இவ்வளவு செலவு செய்து வருகிறார்கள்? நிச்சயம் இல்லை. ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரரை தொழுது ஸ்ரீ மூலராமரை பூஜித்து மகா மங்களாரத்தியை கண்டு ஸ்ரீமடத்தின் தீர்த்த பிரசாதத்தை ஏற்று மனப்பிணியையும் உடல் பிணியையும் நீக்கிக் கொள்ளத்தான் பெரும்பாலானோர் வருகிறார்கள். வீட்டிலே வகை வகையாக உண்கிறோம். எவ்வளவோ ஆடம்பரமான விருந்துகளுக்கும் செல்கிறோம். அங்கெல்லாம் உண்ணாத உணவா மந்திராலயத்தில்? மற்ற உணவுகள் வயிற்றை ரொப்பும். மந்திராலய பிரசாதம் வயிற்றோடு கூட மனசையும் நிறைய வைக்கும், உடல் பிணியையும் போக்குவிக்கும். மந்திராலயத்திற்கு வரும் பக்தாதிகள் அனைவருமே வசதியோடு இருப்பதில்லை. வறுமையிலும் ஸ்ரீ ராகவேந்திரரை காண மந்திராலயத்திற்கு வருபவர்களுக்கு உணவிற்கான செலவினையும் அவர்கள் மீது சுமத்தக்கூடாது என்ற நல்லெண்ணத்திலும் அன்னதானம் தொடர்ந்து வருகிறது. மந்திராலயத்திற்கு வரும் பெரும்பாலானவர்கள் குறைந்தபட்சம் 3 நாட்களாவது தங்கி சங்கல்ப சேவை செய்வார்கள். 3 என்பது குறைந்தபட்ச நாள் கணக்கு. இது இன்னும் அதிகமாகுமே தவிர குறையாது. சிலர் மாத கணக்கில், வருட கணக்கில் சேவை செய்த நிகழ்ச்சிகளும் உண்டு. மிகுந்த ஆச்சாரத்தோடு சங்கல்ப சேவை செய்பவர்கள் ஒரு வேளை மட்டுமே உணவருந்த வேண்டும். பய பக்தியுடன் தொழுதுவிட்டு ஆச்சாரத்தோடு இல்லாத உணவை ஏற்பது எந்த விதத்திலும் நல்லதல்ல. இதனாலும் அன்னதானம் தொடர்ந்து வருகிறது. வருபவர்க்கு எல்லாமும் அன்னதானம். ஆனால் எல்லா நேரத்திலுமா? இல்லை. அதற்கான நேரம் காலம் இருக்கிறது. ஸ்ரீ ராயரை தொழுது வெளியில் வருபவர்கள் அனைவருக்குமே சாப்பாட்டிற்கான டோக்கன் தந்து விடுகிறார்கள். முந்தைய நாள் மாலையிலும் தருவதுண்டு. இந்த டோக்கன் தருவதெல்லாம் எல்லோரையும் ஒரே பந்தியில் அமர வைக்க முடியாது என்பதால் முன்கூட்டியே டோக்கனில் பந்தி நம்பரை அச்சிட்டு தந்து விடுகிறார்கள். அதன்படி அவர்கள் அழைக்கும் போது சென்று உணவருந்தி வரலாம். சில சமயம் கடைசி பந்தி நடைபெற்று கொண்டிருக்கும் போது, அப்போதுதான் மந்திராலயத்திற்கு வந்திருந்தாலும் கூட பந்தியில் அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆனால் எந்த காரணம் கொண்டும் சங்கல்ப சேவை செய்வோர்க்கு அன்னதானம் தவறவே தவறாது. தற்போதெல்லாம் மந்திராலயத்திற்கு சுற்றுலாவாக நிறைய பேர் வருகிறார்கள். சில நேரங்களில் மதிய உணவு வேலைக்கு பிறகு வருகிறார்கள். எங்களுக்கு உணவில்லையே என்கிறார்கள். அது உணவு விடுதி அல்ல, எப்போதும் கிடைப்பதற்கு. அது பிரசாதம். அதை நாம் தான் சரியான நேரத்தில் பெற வேண்டும். சுற்றுலா செல்லும் பக்தர்கள் கவனத்திற்கு ஒரு சில வார்த்தைகள். நீங்கள் பல ஸ்தலங்களுக்கும் குறிப்பிட்ட தினங்களுக்குள் பஸ்ஸிலோ ரயிலிலோ சென்று திரும்ப வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறீர்கள். அப்படி மந்திராலயம் வரும்போது தயை கூர்ந்து ஒரு நாள் தங்குமாறு வாருங்கள். மந்திராலயத்திலே துங்கா ஸ்நானமும் மூலராமர் பூஜையும் இரவில் ரஜோற்சவமும் காண வேண்டிய அற்புதங்கள். அதனால் ஒன்று, மந்திராலயத்திற்கு விடிகாலை வந்து இரவு வேறு இடத்திற்கு திரும்புங்கள். அல்லது மதியம் வரையாவது இருந்து அன்னதானம் மேற்கொண்டு புறப்படுங்கள். மதியத்திற்கு மேல் வருகிறீர்களா? இரவு ரஜோற்சவத்தையாவது கண்டு திரும்புங்கள்.
சென்றோம், சுவாமியை தரிசித்தோம், வந்தோம் என்றிருக்காதீர்கள். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். மந்திராலய தீர்த்த பிரசாதம், அதாவது உணவு, நோய் தீர்க்கும் அருமருந்தாகும். எந்த வகையிலும் இதை தவறவிடாதீர்கள். வயிற்றுப்பாட்டிற்கே இல்லாத சிலர் மந்திராலயத்திலே சில காலம் தங்கி இருந்து உணவு பிரச்சனையின்றி பின்னர் ஊர் திரும்பிய செய்திகளும் உண்டு. இப்படி பல நிகழ்வுகள். இனி நாம் விஷயத்திற்கு வருவோம். ஒருமுறை இப்படித்தான் ஸ்ரீ ராகவேந்திரரின் பரம பக்தர் ஒருவர் மந்திராலயத்திற்கு வந்தார். அவர் வந்த நேரம் தீர்த்த பிரசாதம் முடியும் நேரம். கடைசி பந்தியும் முடிந்து அதற்கடுத்து வந்தவர்க்கும் முடிந்து போஜன சாலையை எல்லாம் அலம்பிவிடும் நேரம். ஐயா, எனக்கு ஒரு கவளம் உணவு மட்டும் கூட இருந்தால் போதுமானது. நான் இன்றே அவசரமாக ஊர் திரும்ப வேண்டியிருக்கிறது. ராயரின் பிரசாதத்திற்காக தான் வெறும் வயிற்றோடு வந்திருக்கிறேன். இங்கு தங்குவதாக இருந்தால் நாளை அருந்தலாம் என்றெல்லாம் கேட்க நினைத்தவர் அங்குள்ள நிலைமையை கண்டு பேசாமல் மீண்டும் வந்து ஸ்ரீ ராயரை பிரகாரத்தின் வெளியிலிருந்தே தரிசித்தார். ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பிருந்தாவனத்தின் வலப்புறத்தையும் பின்புறத்தையும் பிரகாரத்தில் இருந்தே தரிசிக்கலாம். மந்திராலயம் சென்றிருப்பவர்கள் இதை அறிவர். அவ்வாறு தரிசித்த அந்த அன்பர், குருராஜா, நானும் எவ்வளவோ பிரயாசைப்பட்டுதான் வந்தேன். ஆனாலும் நின் பிரசாதத்தை உண்ணும் பாக்கியம் எனக்கு கிட்டவில்லை. எனினும் இன்றிரவு நின் ரஜோத்சவத்தை கண்டு ஊர் திரும்புகிறேன். நான் பலமுறை இங்கு வந்திருக்கிறேன், பலமுறை உண்டிருக்கிறேன். ஆனால் இம்முறைதான் அவசரமாய் செல்ல வேண்டியிருக்கிறது. நீ நினைத்திருந்தால் ஒரு கவளம் பிரசாதத்தை எனக்கு அளித்திருக்கலாம். உன்னால் அது முடியாததா? இந்த பாவி என்ன பிழை செய்தேனோ? அடுத்த முறை வருகையில் வழக்கம் போல் ஓரிரு நாட்கள் தங்குமாறு வருகிறேன். இன்றைக்கு என்ன என்று கேட்கிறாயா? மந்திராலய பிரதேசத்தில் நீ பிருந்தாவனத்திற்கு பின்புறம் ஓடும் துங்கை நீரே எனக்கு போதுமானது. நீர் எத்துணை நாட்கள் பூர்வாசிரமத்தில் ஒரு உத்ரணி துளசி தீர்த்தத்தோடு வயிற்றை நிரப்பியிருக்கிறீர்கள். பரம்பொருளை நினைத்து ஒரு துளி நீர் அருந்தினால் கூட வயிறு நிரம்பிவிடும் என்று எண்ணியவாறு தகிக்கும் வெயிலில் பாறைகளின் மீது நடந்து துங்கையை அடைந்தார். நதி நீரை கையில் எடுத்து குருராஜா என்றவாறு வாயில் கொண்டு செல்ல முற்படுகையில் அப்பா என்ற குரல் கேட்டு ஒரு கணம் அந்த பக்தர் நின்றார். ஏனப்பா வாட்டமாய் இருக்கிறாய்? உணவருந்தவில்லையா என்றபடி ஒரு பெரியவர் நின்றிருந்தார். அவர் கையிலே வஸ்திரம் மூடிய நிலையில் ஒரு தட்டு இருந்தது. சுவாமி, நீங்கள் எங்கே இங்கு வந்தீர்கள்? எனக்கு முன்னாலோ பின்னாலோ தங்களை காணவில்லையே. நான் இங்கே தானப்பா இருந்தேன். எனக்கு தான் இந்த பாறை மறைந்திருக்கிறது போல் இருக்கிறது. ஆமாம், ஏதோ ஒன்று மறைத்திருக்கிறது. அது இருக்கட்டும், இந்த தட்டை பிடி என்றார். பக்தரும் அந்த பெரியவரிடமிருந்து தட்டை பிடித்தார். உனக்கு தானப்பா, அதோ அந்த நிழலில் அமர்ந்து திறந்து பார். நீங்களும் வாருங்கள் சுவாமி, கூப்பிட்டால் வரத்தானே இருக்கிறேன் என்றவாறு அவரும் சென்றார். பக்தர் தட்டின் மீது இருந்த வஸ்திரத்தை எடுத்தார். வாழை இலை இருந்தது. அந்த இலையை எடுத்ததும் பக்தருக்கு மெய்யெல்லாம் மின்சாரம் பாய்ந்ததை போல் இருந்தது. அந்த தட்டினிலே விதவிதமான சமையல் வகைகள் இருந்தன. பொரியல் வகைகள், சாத வகைகள், பாயசம் உள்ளிட்ட அனைத்தும் இருந்தன. இதெல்லாம் உனக்கு தானப்பா, சாப்பிடு. உங்களுக்கு? நீங்கள் சாப்பிடவில்லையா? முதலில் நீ சாப்பிடு, பசியோடு இருக்கிறாய். மற்ற கேள்விகளை பின்னர் கேள். நான் ராயர் பிரசாதத்தை தான் உண்ண வேண்டும் என்றிருந்தேன். இதுவும் ராயர் எல்லைதான். இதை நீ பணம் செலுத்தி உண்ணப் போவதில்லை. ஏதோ உனக்கு தர வேண்டும் போல் தோன்றியது. என் வயதிற்கு மதிப்பளித்தாவது தட்டாமல் உண்பாய் என்றிருந்தேன். அதற்கில்லை சுவாமி, நான் ராயர் பிரசாதத்தை தான். இதுவும் ஸ்ரீமடத்தைச் சேர்ந்த உணவுதான். பின்னர் உன் விருப்பம் என்றதும் ஆவலோடு வயிறார உண்டு முடித்தார் அந்த பக்தர். அப்பா, எனக்காக ஒரு சின்ன உதவி. என்ன சுவாமி? இந்த தட்டை அலம்பி நான் சொல்லும் இடத்தில் சேர்ப்பித்து விட வேண்டும். கஷ்டமா இருந்தால் வேண்டாம். தெய்வம் போல் வந்து என் மனக்குறையை நீக்கிய உங்களுக்காக இதை கூட செய்யவில்லை என்றால் என்றவாறு தட்டை நன்கு அலம்பிய போது, சுவாமி, இது வெள்ளித்தட்டு போல் இருக்கிறதே. சாப்பிடும் அவசரத்தில் கவனிக்கவில்லை. ஆம், வெள்ளித்தட்டுதான். ஜாக்கிரதையாக நான் சொல்பவரிடம் சேர்த்து விடுவாயா? அப்படியே சுவாமி என்று சொல்லி அந்த பெரியவரின் சொற்படி தட்டினை எடுத்துக்கொண்டு விறுவிறுவென ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்திற்கு சென்று அவர் சொன்ன அறையிலிருந்து வெளிப்பட்ட அந்த பூஜகரை அணுகி இந்த தட்டை நீட்டிய போது அதை பெற்று முன்னும் பின்னும் திரும்பி பார்த்து அவசர அவசரமாக பிரகாரத்திற்கு ஓடினார். பிரகாரத்தின் வெளியில் இருந்த பிருந்தாவனத்தை நோட்டமிட்டு அதிர்ந்தவாறு தன்னிடம் தட்டை தந்தவரை ஏறிட்டு பார்த்தார்.
ஏதோ விபரீதம் என்று உணர்ந்த அந்த பக்தர் என்னவென்று அறிய பூஜகரை நோக்கி தன் விழிகளை உயர்த்தினார். இந்த தட்டு எவ்வளவு முக்கியமானது தெரியுமா? தெரியாது சுவாமி. இது எப்படி உனக்கு கிடைத்தது என்றதும் நடைபெற்ற அனைத்தையும் அந்த பக்தர் சொன்னதும் பூஜகர் நெகிழ்ந்து விட்டார். அப்பா, இந்த தட்டில் தான் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு நைவேத்தியம் வைத்திருந்தோம். பூஜைகள் முடிந்து நாங்கள் பிருந்தாவனத்தை பூட்டி கொண்டு வெளியில் வந்த பின்னர் உனக்கு எப்படி கிடைத்திருக்க கூடும் என்று ஸ்தம்பித்து போனேன். உன் கோரிக்கைக்காக தனக்கு அளித்த நைவேத்தியத்தையே உனக்கு தந்துவிட்டார். அதுவும் உன்னை தேடி வந்து தந்திருக்கிறார். எப்பேற்பட்ட ஜீவாத்மா நீ என்றதும் அந்த பக்தர் அந்த அடைந்த நிலையை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலுமா என்ன? தன் மீது ஸ்திரமான பக்தி பூண்டிருப்போருக்காக ஸ்ரீ ராகவேந்திரர் எப்படியெல்லாம் அருள் பாலிக்கிறார் பாருங்கள். ஸ்ரீ ராகவேந்திரரின் இந்த அருளினை பெற மிகுந்த பக்தி வேண்டும். இதை விடுத்து இந்த நிகழ்ச்சியை மட்டும் மனதில் கொண்டு அன்னதானம் வேலை முடிந்த பின்னர் இதே பாணியில் துங்கையிலே நீரை குடித்து வயிற்றை நிரப்பிக் கொள்ளலாம் என்று சென்றால் அப்போதும் ஸ்ரீ ராகவேந்திரரை இதே போல் எதிர்பார்க்க முடியுமா? இந்த பக்தர் இதற்கு முன்பு பல முறை மந்திராலயம் வந்திருக்கிறார். ஸ்ரீ ராகவேந்திரரை சதா சர்வ காலமும் ஸ்மரணை செய்து கொண்டிருந்திருக்கிறார். அதனால்தான் தன் மீது அத்தியந்த பக்தி கொண்டிருக்கும் பக்தர் பசியால் வாடலாகாது, மனத்தாலும் வாடலாகாது என்று இதை போல் அருள் பாலித்திருக்கிறார். மந்திராலயத்திலே நடைபெறும் அன்னதானத்திற்கு அவர் காலத்தில் இருந்தே பல இடங்களிலிருந்து தானியங்களும் பொருளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. தனக்கு வேண்டியதை தன் பக்தர்கள் மூலமே பெற்றிருக்கிறார். ஒருவர் கோடி கோடியாய் கொட்டி கொடுக்க முன்வந்தாலும் அதன் தன்மையை அறிந்தே ஸ்ரீ ராகவேந்திரர் ஏற்றுக்கொள்வார். ஸ்ரீ ராகவேந்திரருக்கு நான் நீ என்று பணத்தையும் பொருளையும் கொடுக்க பல பேர் இருந்தாலும் ஓர் அன்பரிடம் வெறும் 15 ரூபாய்க்காக அவர் கனவில் தோன்றி தனக்கு 15 ரூபாய் தானம் செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். யாரிடம் கேட்டாரோ அவரால் எவ்வளவு வேண்டுமானாலும் தர முடியும். ஆனால் அவர் கேட்டதோ 15 ரூபாய்தான், அதுவும் புனிதமான ஒரு பொருளுக்காக. அந்த நிகழ்ச்சியை அடுத்ததாக காண்போம்.